வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஜூஎஸ்ஐட் நிதியுதவி தொடர்பான சர்ச்சை தொடர்பாக தேசிய NGO செயலகத்திடம் அறிக்கை கோரியுள்ள அரசாங்கம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டம் மூலம் எதிர்வரும் திங்கட்கிழமை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவிப்பு. அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை பற்றி மக்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு நிலவுவதாக இலங்கைக்கான கனேடிய தூதர் தெரிவிப்பு. நாட்டின் எதிர்காலம் மீண்டும் நெருக்கடிகளை சந்திக்கும் என்ற கணிப்பை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெளிப்படுத்தியுள்ளதாக தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சியில் உள்ள மற்ற தலைவர்கள் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை மற்றும் எதிர்கால வழி குறித்து விவாதித்துள்ளார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் வஜிர அபிவர்தன, பிவித்துரு ஹெல உரிமைய தலைவர் உதய கமன்பில, முன்னாள் அமைச்சர்கள் அனுர பிரியதர்ஷன ஜாப்பா, சுசில் பிரேமஜயந்த, செஹான் சேமசிங்க, நிமால் லாங்சா, நிமால் ஸ்ரீபால டி சில்வா, பிரேமநாத் சி தொலவத் மற்றும் சாகல ரத்நாயக்க ஆகியோர் இந்த சந்திப்புகளில் கலந்து கொண்டிருந்தனர். இது இரண்டாவது சந்திப்பு என்றும் தற்போதைய அரசாங்கத்தால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி குறித்து தலைவர்கள் விவாதித்ததாகவும் அனுர பிரியதர்ஷன ஜாப்பா கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார். மேலும் எந்த ஒரு அரசியல் கூட்டணியையும் உருவாக்குவதில் கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். அதே நேரம் இவர்களுக்கு இடையிலான முதலாவது சந்திப்பு கடந்த ஜனவரி 30 நடத்தப்பட்டதோடு முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் தலைமை தாங்கியவை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை தெரிவு செய்யும் முதல்கட்ட நேர்முக தேர்வு எதிர்வரும் 15 மற்றும் 16 தேதிகளில் நடைபெறும் என்று ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தெரிவித்துள்ள அவர், நாடளாவிய ரீதியில் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் நேர்காணல்கள் நடத்தப்படும் எனவும், குறைந்தது அந்தந்த மாவட்டங்களில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின் 2 உறுப்பினர்கள் இந்த நேர்காணலில் கலந்து கொள்வார்கள் என்றும், சிரேஷ்ட சட்டத்தரணிகளும் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட அதிக ஆர்வம் காணப்படுவதாகவும், வெற்றி பெறக்கூடியவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தேர்தலில் இளைஞர் பிரதிநிதித்துவம் 25% இருக்கும் எனவும், இதற்கான தகவல் அந்தந்த மாவட்டங்களில் தேசிய அமைப்பாளர்கள் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டம் மூலம் எதிர்வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்திர அபிரத்ன தெரிவித்துள்ளார். பொது நிர்வாக அமைச்சில் நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்ட அவர், எதிர்வரும் 17 தேதி பிற்பகல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்தில் நடத்தப்படும். அவர் மேலும் தெரிவித்த போது, குறித்த பாராளுமன்ற விவாதங்கள் நிறைவு பெற்றதன் பின்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான திகதியை தீர்மானிக்க முடியும். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு நேற்று சபாநாயகரினால் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு ஏலவே சமர்ப்பிக்கப்பட்டிருந்த வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கான திருத்தத்திற்கும், அந்த வேட்பாளர்களின் கட்டுப்பணத்தை மீள ஒப்படைக்கும் திருத்தத்திற்கும் 3/2 பெரும்பான்மை தேவை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் ஜூஎஸ்ஐட் நிதியுதவி தொடர்பான சர்ச்சைகளுக்கு மத்தியில் இது தொடர்பாக தேசிய NGO செயலகத்திடம் அரசாங்கம் அறிக்கை கோரியுள்ளது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனம் மூலம் வழங்கப்படும் வெளிநாட்டு உதவியை 90 நாட்கள் இடைநிறுத்துவதாக அறிவித்தது. கடந்த பல ஆண்டுகளாக உக்ரைனுக்கு தாராளமாக ஆதரவளித்து வந்தாலும் அமெரிக்கா ஆண்டுதோறும் சுமார் $40 பில்லியன் வெளிநாட்டு உதவியாக செலவிடுகிறது. இது பல அமெரிக்க மாநிலங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட அதிகமாகும். இந்த முடிவை தொடர்ந்து NGO செயலகத்தில் பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளால் நடத்தப்பட்ட $21 பில்லியன் மதிப்புள்ள திட்டங்கள் முடிவுக்கு வந்தன. இருப்பினும் NGO செயலகத்திற்கு வெளியே செயல்படும் NGOக்கள் மூலம் செலவிடப்பட்ட பணம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் இல்லை. செயலகத்தில் பதிவு செய்யப்பட்ட 625 செயலில் உள்ள NGOக்கள் உள்ளன. தவிர நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஏராளமான NGOக்கள் உள்ளன. 2023 ஆண்டில் இலங்கையில் உர நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்காக அமெரிக்க அரசாங்கம் ஜூஎஸ்ஐட் மூலம் FAOவுக்கு $46 மில்லியன் பொருளாதார நெருக்கடியின் போது அது மனிதாபிமான உதவிகளையும் வழங்கியது. இருப்பினும் பாலின உரிமைகளை மேம்படுத்தல் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவியில் இருந்து விரட்டியடித்தல் போன்ற சர்ச்சைக்குரிய திட்டங்களுக்காகவும் பயன்படுத்தப்பட்டதாக இப்போது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உள்ளூர் குழுக்கள் ஜூஎஸ்ஐட்டுக்கு எதிராக போராடுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை பற்றி மக்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு நிலவுவதாகவும் அதன்படி அரசு அறிவித்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மக்கள் ஆவலாக இருப்பதை சிவில் சமூக குழுக்கள் தெரிவித்ததாகவும் இலங்கைக்கான கனடிய தூதுவர் எரிக் வால்ஷ் தெரிவித்தார். கனடிய தூதுவர் எரிக் வால்ஷுக்கும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயனுக்கும் இடையில் இடம்பெற்றிருந்த சந்திப்பின் போது இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலை, மக்களின் தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் குறித்து ஆளுநர் கனடிய தூதுவருக்கு விரிவாக கூறியுள்ளதோடு வனவள திணைக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்களம் காணிகளை வர்த்தமானியில் வெளியிட்ட முறைமை தவறானது என்பதையும் இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பிலும் ஆளுநர் எடுத்துக்காட்டினார். இடம்பெயர்ந்த மக்கள் பாதுகாப்பு படையின் காணிகளை கோரவில்லை, மாறாக தங்கள் சொந்த காணிகளை மட்டுமே திரும்ப பெற கோருகின்றனர். ஆனால் காணிகள் மற்றும் பாதைகள் விடுவிக்கப்படும் போது தெற்கில் அது தவறாக விளக்கப்படுகிறது. வடக்கில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் தேவையை வலியுறுத்திய ஆளுநர் பாதை வலையமைப்பை மேம்படுத்துவதன் அவசியத்தையும் பலாலை விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டிய முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார். பலாலை விமான நிலையத்திற்கு கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து சேவைகள் வழங்கப்பட்டால் பயணிகளுக்கு சிறப்பாக இருக்கும் என்றும் தூதுவர் தெரிவித்தார். வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் நியமிக்கப்பட்டதற்கான தகவல்களை பல தரப்பிலிருந்து நேர்மறையாக கேட்டுள்ளதாக தெரிவித்த தூதுவர் மேலும் வடக்கு மக்களுக்கு அவர் மீது உயர்ந்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருப்பதை தாம் உணர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலம் மீண்டும் நெருக்கடிகளை சந்திக்கும் என்ற கணிப்பை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெளிப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோட்டாபய ராஜபக்சவின் வீழ்ச்சிக்கு சுமார் ஒரு வருடத்திற்கு முன்பு அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்ட அரசியல் மற்றும் பொருளாதார கணிப்புகளில் பல உண்மையாக இருந்தது. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு தனது நெருங்கிய பத்திரிகையாளர் குழு ஒன்றிடம் ரணில் விக்ரமசிங்கே இதே போன்ற பல கணிப்புகளை வெளியிட்டதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி நாட்டின் எதிர்காலம் மீண்டும் நெருக்கடிகளை சந்திக்கும் என்ற கணிப்பை அவர் அந்த பத்திரிகையாளர்களிடம் பகிர்ந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. வெளிநாடுகளுக்கு குடிபெயர்வதை தாம் ஒருபோதும் ஊக்குவிக்கவில்லை என்ற போதும் தற்போது அதிலிருந்து மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. மேலும் இந்தியாவின் ஒரு முக்கிய அரசியல் தலைவரிடமிருந்து சமீபத்தில் வந்திருந்த தொலைபேசி அழைப்பின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த கணிப்புகளை மேற்கொண்டதாகவும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. தற்போதைய அரசாங்கம் பெரும்பான்மை ஆதரவோடு ஆட்சியில் இருந்த போதும் அதன் பொருளாதார கொள்கைகள் தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளது. அரசியல் அனுபவம் குறைந்த புதிய தலைவர்களால் நாடு சரியாக நிர்வகிக்க முடியவில்லை என்ற அதிருப்தி பல்வேறு தரப்பிலிருந்தும் வெளிப்பட்டு வரும் நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டில் இலங்கையில் இருந்து 3,40,000 இளைஞர்கள் வெளிநாட்டில் வேலை பெறும் நோக்குடன் புறப்படுவார்கள் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதிநிதித்துவம் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அனுமதி பத்திரம் பெற்ற பிரதிநிதிகளை தெளிவுபடுத்தும் முதலாவது நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது 2025ஆம் ஆண்டில் 3,40,000 இலங்கை தொழிலாளர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அனுப்புவது குறித்து அவர் விளக்கினார். மேலும் 2025ஆம் ஆண்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பின் மூலம் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஈட்டும் வருமானம் $7 பில்லியன் அமெரிக்க இருக்கும் என பொது முகாமையாளர் டிடிஜி சேனநாயக்க தெரிவித்தார். அத்துடன் 2024ஆம் ஆண்டில் 3,14,000 இலங்கையர்கள் வெளிநாட்டில் வேலை பெற சென்று அதனால் $6.51 பில்லியன் வருமானமாக கிடைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார்.